யோவான் 2, மத்தேயு 21, மார்க்கு 11, லூக்கா 21 இந்த அதிகாரங்களில் பார்த்தோன்னா தேவாலயத்தை சுத்திகரிக்கிறத முதலாவது பார்க்கிறோம். அதில் தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறது. தேவனுடைய வீட்டை பற்றிய பக்தி வைராக்கியம் பற்றி எறிகிறத நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவதாக பார்த்தோன்னா மார்க்கு 10:14 முதல் 16 சிறு பிள்ளைகள் அவரிடத்துல வர்றப்போ தடை பண்ணுகிற சீஷர்களை குறித்து அவர் விசனப்பட்டு கோபத்தோடு சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவங்களை தடை பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. மூன்றாவது பார்த்தோம்னா மார்க் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஓய்வு நாளில் சூமின கையுடைய மனுஷனை இயேசு குணமாக்குவாரோன்னு சொல்லி எல்லாரும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிற வேளையில ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நல்லதுன்னு கேட்டு அதுலேயும் தேவனுடைய கோபம் வெளிப்பட்டு எல்லா பாரம்பரியங்களுக்கு மேலாகவும் நன்மை செய்வது மனுஷனுடைய ஆத்துமா தான் முக்கியங்கிறத ஏசப்பா அதில் வெளிப்படுத்தி தன்னுடைய கோபத்தில் அதை சொல்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த காரியங்களில் முதலாவது தேவாலயத்தை சுத்திகரிக்கும் போது கோபப்படுறது. அதே போல் நம்மளும் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறோம். நம்மகிட்ட இருக்கிற வேண்டாத காரியங்களை பார்த்தா ஏசப்பா கண்டிப்பாக கோபப்படுவாங்க. அதனால் நம்ம வேண்டாத காரியங்களை இந்த நாட்களில் எடுத்து போடுவோம். சிறு பிள்ளைகளை தடை பண்ணுறப்போ கோபப்பட்டது போல் சிறியோர் யாராக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் சமமாக இருக்கிறோம். எல்லாருக்கும் தேவனிடத்தில் வருவதற்கு அனுமதி உண்டு. நம்ம எந்த விதத்திலும் மேலானவர்கள் அல்ல. எல்லாரும் தேவனை நோக்கி வருவதற்கு அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளும் பாடுபடுவோம், ஜெபிப்போம். அடுத்ததாய் உலக பிரகாரமான பாரம்பரியங்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மிகவும் மேலானது. எல்லாரையும் அவரிடம் வரவழைக்க அவருடைய அன்பு ஒருத்தரை கூட அவர் வெறுத்து பார்ப்பதே கிடையாது.